கங்காவும் யமுனாவும் சாரதா கிட்ட தன்னோட முடிவை சொன்னது மட்டும் இல்லாமல் அதை காவேரிக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணுன்றதுக்காக அவங்க உடனடியாக காவேரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு வீட்டை உனக்கு விற்கிறதுல துளி கூட சம்மதம் கிடையாதுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஷாக்கான காவேரியும் அவங்களோட நிலைமையை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் அவங்க காவேரியை மறுபடியுமே தப்பு தப்பாக பேசி பண திமிரில் ஆடிக்கிட்டு இருக்கியா, உன்னோட பணம் ஒன்றும் எங்களுக்கு தேவை கிடையாது, ஏதோ நீ எங்களுக்கு பணம் கொடுத்து உதவுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு காவேரியும் என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கா, உனக்கு இப்போலாம் என்ன ஆச்சுன்னே தெரியல, என்கிட்ட இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா, அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோக்கா, அது நம்மளோட அப்பாவோட வீடு, அதை நான் வாங்கினாவது நம்ம எல்லாரும் அப்பப்போ போயிட்டு வரலான்னு சொல்ல, அதுக்கு யமுனாவும் கங்காவும் அப்படி எங்களுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது, இது வரைக்குமே அது நம்ம எல்லார் வீடாகவும் இருந்துச்சு, அதனால எங்களால் உரிமையாக போக முடிஞ்சிச்சு, ஆனால் ஒருவேளை அது உன்னோட வீடாக மட்டும் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அங்கே எங்களால் வரவே முடியாது, எல்லாரோட வீட்டையும் நீ தனியாக சொந்தம் கொண்டாட ஆசைப்படுறியான்னு மறுபடியுமே காவேரி மேலேயே பழிய தூக்கி போட, ஆனால் காவேரியும் அக்கா புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா, அந்த வீட்டில் நமக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குது, அதனால தான் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், நீ சொல்கிற மாதிரி வேறு யாருக்காவது வித்தன்னு வச்சுக்கவன் கண்டிப்பாக நம்மளால் அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூட முடியாதுக்கா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, ஆனால் மறுபடியும் கங்கா பிடிவாதமாக யாருக்கு வேணாலும் அந்த வீட்டை தருவோம், உனக்கு மட்டும் தரவே மாட்டோம், ஏன்னா அது அப்பா பேரில் தானே இருக்குது, நாங்கள் சைன் போடாமல் உன்னால் எப்படி வாங்கிட முடியும்னு பார்க்குறேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கடுப்பான காவேரியும் என்னக்கா என்ன பிளாக்மெயில் பண்ணுறியான்னு கேட்க, கங்காவும் ஆமாம் அப்படிதானே வச்சுக்கோவேன்னு சொல்ல, காவேரியும் அதுக்கு பார்த்துடலாம், அந்த வீட்டை விற்கிறதா இருந்தால் அதை வாங்குற ஆள் நானாக மட்டும்தான் இருப்பேன், என்னை தவிர நீ அந்த வீட்டை வேறு யாருக்கு வித்துறன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவங்களுமே சவால் விட்டுட்டு கடுப்பாகி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டுட்டு கங்கா யமுனா ஏற்கனவே இருந்த கடுப்பை விட இன்னுமே அதிகமான கடுப்போடு இருக்க, ஆனால் இந்த பக்கமும் காவேரி ரொம்பவே வருத்தத்தோட விஜயோடு சேர்ந்து வெளியே போகும்போது அவங்களோட அக்கா தங்கச்சி அவங்கக்கிட்ட பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு ரொம்பவே மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயும் அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஏன் இதை பண்ணுறாங்கன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி காவேரிக்கிட்டேயும் சொல்கிறாங்க. அதாவது அவங்க 2 பேரும் வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையை இப்போ நீ தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கல்ல, அதனால தான் அவங்க உன் மேலே ஜெலஸாக ஃபீல் பண்ணுறாங்க, ஆனால் இது சிஸ்டர்ஸ்குள்ளே சகஜம்தான், அதனால் அது கூடிய சீக்கிரம் சரியாயிடும், நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்ல, அப்போ கரெக்டாக அவங்களோட அம்மாவை அவங்களுக்கு கால் பண்ணி என்ன சாப்பிட்டியான்னு விசாரித்து முடிச்சுட்டு கங்கா உனக்கு கால் பண்ணாலான்னு கேட்க, காவேரியும் அவங்க கால் பண்ணி பேசின விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சாரதாவும் செம்மையாக கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல், சரி நீ அவங்க பேசுகிறதெல்லாம் எதுவும் மனசில் எடுத்துக்காத, இது என் புருஷனோட வீடு, அதில் முடிவெடுக்க வேண்டியது நான் தான், நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே யமுனா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே வீட்டுக்கு வர வச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு கங்காவும் என்னம்மா எல்லாரையும் கூப்பிட்ருக்க, ஏதாவது விஷயமா, சாரதாவும் அதுக்கு ஆமாம் வீட்டு விஷயமா பேசுகிறதுக்காக தான் நான் எல்லாரையுமே வர சொன்னேன்னு சொல்ல, கங்காவும் பரவாயில்ல நானே பேசலான்னு இருந்தேன், எனக்கு காவேரிக்கு இப்போயுமே அந்த வீட்டை கொடுக்கறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்ல, உடனே காவேரியும் ஏக்கா இப்படி சொல்கிறேன்னு மறுபடியுமே பேச ஆரம்பிக்க, ஆனால் சாரதாவும் நீ கொஞ்சம் அமைதியாக இரு காவேரி, அவள் சொல்ல வந்ததை சொல்லட்டும்னு கொஞ்சம் டெரராக பேச, கங்காவும் காவேரிக்கு ஏன் தாங்க இந்த வீட்டை கொடுக்க விருப்பப்படலன்றத கொஞ்சம் கூட நியாயமே இல்லாத காரணத்தை வச்சு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு செம்ம டென்ஷனான சாரதாவும் ஏண்டி நீங்களாம் என் வயிற்றுல தான் பிறந்தீங்களா, நீங்களாம் என் பிள்ளைங்க தானான்னு அவங்கள செம்ம கோவத்தோட கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு கங்காவும் யமுனாவும் ஒரு பக்கம் ஷாக்காக, காவேரியும் தன்னால் இந்த குடும்பத்தில் மறுபடியுமே பிரச்சனை வருதான்னு மறுபடியுமே அவங்களாவே ப்ளேம் பண்ணிக்கிட்டு வருத்தப்பட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ கைஸ், சாரதா கண்டிப்பாக இந்த வீட்டை காவேரி தான் வாங்கணும்னு ஒரு சூப்பரான முடிவெடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஓவராக பேசிக்கிட்டு இருக்க கங்காவையும் யமுனாவையும் அவங்க எந்த மாதிரி பதிலடி கொடுத்து அடக்குனா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?